ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 40 இன்ச் வண்ணத்துக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 மீட்டர் துணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஸ்லீவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க துணியை அப்படியே இது கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறமா அதில் இருக்க அந்த கிராஸ் ஆகிருக்கு பாருங்கள், அந்த இதை நம்ம லைன் போட்டுட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பேக்கில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக நான் 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீளம் ப்ளவுஸோட நீளம் ஒரு 15 ரெடி அளவு நீளம் பேக் பார்ட்டு அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ கழுத்தகலை நான் 3/4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இது 40 இன்ச்சு, அதனால் 3/4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் ஒரு 6/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து பேக் நெக்கு நீளம் 9 இன்ச்சு. 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். வண்ணம் ஒரு 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதெல்லாம் நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஆம்கோல் வளைவு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக்கு அதே நம்ம எந்த மாதிரி நமக்கு தேவையோ நெக்கு அந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கில் நம்ம டாட்டு பிடிப்போம் பாருங்கள், அதுக்காக நான் நீளம் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி இடத்துல சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். இன்னும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ண பாருங்கள், அதை அதுக்கு மேலே தூக்கி அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். வரைஞ்சது எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த பேக் பார்ட்டை வச்சே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணதை அப்படியே லைன் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து நீளம் ஒரு 13.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வரைஞ்சி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மெயின் டாட் பிடிப்போம் பாருங்கள், அதுக்காக ஒரு 4.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பெல்ட்டு பட்டி வளைவு வரைகிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீளம் மெயின் டாட்டு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5 நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதே போல் அந்த பக்கமும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பெல்ட்டு பட்டி உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பு வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ வந்து ஆம்கோல் டாட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த இடுப்பு பக்கத்துலேருந்து ஒரு டாட்டு வரும் பாருங்கள், அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 4 டாட்டு, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். 4 ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஸ்லீவோட நீளம் வந்து ஒரு 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஹெம்மிங் பண்ணியதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு எடுக்கலாம். ரெடி அளவு ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ வண்ணம் வந்து ஒரு 7.25, தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு வளைவு வரைகிறதுக்காக நம்ம வந்து ஒரு 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சு அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 6 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குளிச்சு வரைவோம் பாருங்கள், அதையும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிடுற இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம வந்து ஒரு 40 இன்ச்சு அளவில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.